ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அக்ஷய திதி ஆஃபர் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து ஒரு 9 ஜுவல்லரி ஷாப்ஸ் பற்றி போட்டிருப்பேன். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 5 ஜுவல்லரி ஷாப்ஸ் போட்டிருப்பேன். இது வந்து ஒரு பார்ட் 3யாக வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு 8 கடை வந்து என்னென்ன ஆஃபர்ஸ் தராங்கன்னு பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி வந்து ஒரு 2 வீடியோ போட்டிருப்பேன். அதையும் கொஞ்சம் வந்து ஸ்கிப் பண்ணாமல் போய் பார்த்துருங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் எண்டு ஸ்க்ரீன்லேயும் தரேன். என்னென்ன ஆஃபர்ஸ் கொடுத்துருக்குறாங்கன்னு உங்களுக்கும் கொஞ்சம் ஒரு ஐடியா இருக்கும். இப்போ வந்து பார்க்க போகிற கடை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. இவங்க வந்து ப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தென் பார்த்திங்கன்னா வந்து செயின் மேலா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வந்து விஏ வந்து 3.99% வேஸ்டேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. எப்போல்லாம் வந்து ப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா April 14 ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. கோல்டு ஜுவல்லரி எடுக்க போகிறீங்கன்னா ப்ரீ புக்கிங் பார்த்துக்கோங்க. போயிட்டு வாங்குறது வந்து ஸ்ரீகுமரன்லேருந்து ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது எந்த கடை பார்த்தீங்கன்னா ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ். இவங்க என்ன ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாமா? 8 கிராம் கோல்டுக்கு வந்து 2000 லெஸ் பண்ணுறாங்க. நியூ ஜுவல்லரியாக எடுத்திங்கன்னா 1 கிராமுக்கு பார்த்திங்கன்னா வந்து 250 ருபீஸ் வந்து லெஸ் பண்ணுறாங்க. ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பார்த்திங்கன்னா 2000 ருபீஸ் ஆட் பண்ணி தராங்க. நீங்கள் ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறீங்க, அப்படியே வந்து நியூ ஜுவல்லரி எடுக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு 4000 வரைக்குமே வந்து லாபம் கிடைக்கலாம். தென் பார்த்திங்கன்னா வந்து சில்வர் 1 கேஜிக்கு பார்த்திங்கன்னா வந்து 600 ருபீஸ்லேருந்து லெஸ் பண்ணி தராங்க. 1 கேஜிக்கு நோ மேக்கிங் சார்ஜஸ், நோ விஏ. கோல்டு காயினுக்கு எப்போவுமே வந்து அவங்க வந்து நோ விஏ ஆஃபர்ஸ் போடுறாங்க. இப்பயும் வந்து அது இருக்குது. கோல்டு காயின் எந்த ஷாப்ஸில் போய் வாங்குறதா இருந்தாலும் கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து ஷாப்ஸில் அவைலபிள் இருக்குதான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் போங்க. லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லலிதா ஜுவல்லரியில் பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் காயின் அவைலபிள் இல்லைன்றாங்க. நாங்கள் வாங்கிட்டு வந்து தான் நாங்கள் வந்து வீடியோவே போட்டோம். அப்போ வாங்காமல் எப்படி வந்து நாங்கள் வந்து வீடியோ போட முடியும்? அதனால் வந்து புக்கிங் பண்ணுறவங்க சில பேர் வந்து வாங்குறவங்க காலியாக இருக்கலாம். நீங்கள் வந்து புக்கிங் பண்ணிவிட்டு வந்துடுங்க. கோல்டு காயினை புக்கிங் பண்ணிவிட்டு இன்றைக்கி ரேட்டுக்கு புக் பண்ணிக்கோங்க. இல்லைனா இன்றைக்கி ரேட்டுக்கு வந்து பேமெண்ட் வாங்கிக்கோங்க. அவைலபிள் வந்துட்ட பிறகு எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வேணால் கேட்டு பாருங்கள். அதனால் இந்த கோல்டு காயின் வாங்குறவங்க கண்டிப்பாக இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு போங்க. இந்த கடை பார்த்திங்கன்னா ஏவிஆர் சொர்ணமகள். இவங்க வந்து சூப்பராக வந்து ஆஃபர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. கோல்டு காயின் 1 கிராம் எடுக்கிறீங்கன்னா 3 கிராம் சில்வர் ஃப்ரீ. நிறைய இடத்துல வந்து கோல்டு காயினுக்கு வந்து ஆஃபர் பண்ண மாட்டாங்க. நோ விஏ, நோ மேக்கிங் சார்ஜஸ் அந்த மாதிரி தான் ஆஃபர் பண்ணுவாங்க. இவங்க வந்து 1 கிராமுக்கு வந்து 3 கிராம் சில்வர் வந்து ஃப்ரீ பண்ணி தராங்க. சில்வர் பொருளுக்கு வந்து நோ மேக்கிங் சார்ஜஸ், நோ விஏ. டைமண்ட் எடுக்கிறீங்கன்னா வந்து 20,000 வந்து லெஸ் பண்ணுறாங்க பெர் கேரட்டுக்கு. பிளாட்டினம் வந்து 20% ஆஃபர் ஆன் விஏ. ப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் இவங்ககிட்ட வீக்லி வந்து 8 கிராம்ஸ் வந்து லக்கி ட்ரா இருக்குது. கோல்டு காயின் வந்து ஃப்ரீ பண்ணி தராங்க. தென் பார்த்திங்கன்னா லக்கி ட்ராவில் வந்து ஜாக்பாட்டாக வந்து 40 கிராம்ஸ் வரைக்குமே வந்து வின் பண்ணுற சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்லோகன் கான்டெஸ்ட் நடத்திட்டு இருக்கிறாங்க. ட்ரை பண்ணுறவங்க ஏவிஆரில் போய் ட்ரை பண்ணுறவங்க பாருங்கள். அங்கே வந்து தென் என்ன கடைன்னு பார்க்கலாம். மகாலட்சுமி கோல்டு அண்ட் டைமண்ட். இவங்க வந்து திருவான்மியூரில் இருக்கிறாங்க. இவங்க ஷாப்பு. நியூ கோல்டு எடுக்க போகிறீங்க அப்படின்னா 75 ருபீஸ் வந்து லெஸ் பண்ணி தராங்க. ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா 75 ருபீஸ் வந்து ஆட் பண்ணி தராங்க. டைமண்ட் வந்து 10% ஆஃபர் ஆன் நேச்சுரல் டைமண்ட். டைமண்ட் வந்து 10% ஆஃபர் ஆன் அந்த லேப் டைமண்ட், அதுக்கும் வந்து 10% தராங்க. சில்வர் 1 கிலோவுக்கு வந்து 2000 ரூபாய் லெஸ் பண்ணி தராங்க இவங்க கடையில். 100 மில்லிகிராம்ஸ் காயின் அவைலபிள் இருக்குதான். அதில் வந்து நீங்கள் வாங்க போகிறீங்க, மகாலட்சுமி அம்மன் காயின் வாங்க போகிறீங்கன்னா காஸ்ட் வந்து 1250 ரூபான்னு இப்போயே அவங்க சொல்லிட்டாங்க. வாங்கணும்னு நினைக்கிறவங்க கோல்டு காயின் மில்லிகிராம்ஸ்லாச்சும் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கடையை வந்து நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த ஆஃபர்ஸ் எப்போ வரைக்கும் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 24/2025 30/4/2025 வரைக்கும் இருக்குது. 20ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்குது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறவங்க சென்னையில் வந்து திருவான்மியூரில் இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா அவங்களுடைய கஸ்டமர் கேர் நம்பருக்கு கால் பண்ணி பாருங்கள். அவங்க வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அடுத்தது எந்த கடைன்னு பார்த்தீங்கன்னா சரவணா செல்வரத்தினம். இவங்க என்ன ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ப்ரீ புக்கிங் வந்து 1/4/2025 30/4/2025 வரைக்கும் வந்து ப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சவரன் எடுக்க போகிறீங்கன்னா 1000 ருபீஸ் லெஸ் பண்ணி தராங்க. நியூவாக எடுத்தால் ஓல்டு கோல்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா 1000 ருபீஸ் வந்து ஆட் பண்ணி தராங்க. இது வந்து சரவணா செல்வரத்தினம். பாடி சரவணா ஸ்டோர்ஸ் இவங்க என்ன தராங்கன்னு பார்த்தீங்கன்னா பெர் சவரனுக்கு வந்து 1000 ருபீஸ் வந்து லெஸ் பண்ணி தராங்க. மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சரவணாவில் எல்லாமே வந்து இந்த 1000 ருபீஸ் அதோட மிங்கிள் பண்ணி தான் தராங்க. சரவணாவில் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க அங்கே ட்ரை பண்ணுங்க.
நெக்ஸ்ட் வந்து டிஏஆர் ஜுவல்லரி. இவங்க வந்து ஃப்ளாட் 50% ஆஃபர் ஆன் ஆல் 365 டேஸ். அவங்கக்கிட்ட வந்து எப்போவுமே வந்து கோல்டு ஜுவல்லரி எடுக்கிறீங்கன்னா ஃப்ளாட் 50. இப்போ ஒரு 8% 9% எடுக்கிறீங்கன்னா அதில் அப்படியே பாதி. இப்போ ஒரு 10% எடுக்கிறீங்கன்னா 5% தான் அவங்ககிட்ட விஏ. இது வந்து எப்போவுமே இருக்குதா இந்த ஆஃபர்ஸு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுவாங்க. இது வந்து கோயம்புத்தூர் டிஏஆர். இந்த கடை வந்து எனக்கு சப்ஸ்கிரைபர் சொல்லி தான் லாஸ்ட் டைமே நான் போட்டிருந்தேன். அந்த ஊரில் யாருன்னா பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். தென் பார்த்தீங்கன்னா என்ஐசி ஜுவல்லர்ஸ். ஆல்ரெடி வந்து அவங்க வந்து ஃப்ரீ கோல்டு காயின் தராங்கன்னு சொல்லிட்டு ஸ்கீமுக்கு சொல்லியிருந்தாங்க. இப்போ அடிஷ்னலாக என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துடலாம். ப்ரீ புக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 10%லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கோல்டு அண்ட் சில்வர் காயினுக்கு வந்து புக் பண்ணி தராங்க. எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து கோல்டு, டைமண்ட், அன்கட், பிளாட்டினம் எது பர்ச்சேஸ் பண்ணாலும் வந்து ஃப்ரீ வந்து கோல்டு காயின் தராங்க. அவங்க வந்து ஒரு க்ரைட்டீரியா வச்சுருக்காங்களான்னு தெரியல, என்னன்றதை அவங்க சொல்லலை. எவ்வளோ கிராம்ஸ் வாங்கணும்னு சொல்லலை. அது வாங்கினீங்கன்னா கோல்டு காயின் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் புதுசாக வந்து கோல்டு சேவிங் ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கோல்டு காயின் ஃப்ரீன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆஃபர்ஸை வந்து பயன்படுத்திக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. இப்போ ஓவரால் வந்து ஒரு 8 கடை வந்து ஆஃபர்ஸ் பார்த்துட்டோம். இப்போ வந்து அக்ஷய தீதி என்ன ஆஃபர்ஸ் தான் வந்து ஒரு யூடியூபராக சொல்ல முடியும். இந்த கடையில் கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்குமா, இந்த கடையில் வந்து நான் வாங்கலாமா, அதெல்லாம் வந்து உங்களுடைய விருப்பங்க தான். நீங்கள் வந்து உங்களோட நியரஸ்ட்டு ஷாப்ஸ் எது இருக்குதோ நீங்கள் அங்கே போய் ட்ரை பண்ணுங்கள். இவங்கக்கிட்ட கோல்டு நல்லா இருக்குமா, தென் இவங்கக்கிட்ட வந்து ஆஃபர்ஸ் வந்து கம்மி, இது வேஸ்ட்டு, அதில் வந்து உங்களோட ஒப்பீனியனாக இதை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போட்டால் அது வேஸ்ட்டு. நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் போய் டிசைட் பண்ணி நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க போங்க. இதை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணி போட்டு அது வந்து பார்க்குற வியூவர்ஸ்க்கும் வந்து கஷ்டத்தை கொடுக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எந்த வந்து நெகட்டிவ் கமெண்ட்லாம் கொடுக்காதீங்க. இது வந்து ஆஃபர்ஸ் வந்து ஒரு யூடியூபராக சொல்ல தான் முடியும். நான் இல்லை, என்ன மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் இந்த மாதிரி ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதை வந்து நிறைய பேர் வந்து பயன்படுத்தி இது வந்து ஓகேக்கா நான் போய் வாங்குறேன், நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னும் சொல்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு நெகட்டிவாக வந்து கமெண்ட் கொடுக்குற மாதிரி பண்ணாதீங்க. கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, கண்டிப்பாக வந்து கோல்டு வாங்குங்க, நீங்கள் ப்ரெஷர் பண்ணுறீங்க அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வாங்கி எங்களுக்கு ஒன்றும் தரப்போகிறது கிடையாது. நீங்கள் தான் வாங்க போகிறீங்க. உங்களால் முடிஞ்சது கொஞ்சம் கொஞ்சமாச்சு சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அக்ஷய தீதிக்கு வந்து தங்கம் பெருகும்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யான்றது நீங்கள் வாங்கிட்ட பிறகு சொல்லுங்கள். இது வந்து கடைக்காரங்க வந்து அக்ஷய தீதி நகை வாங்கணும் அதுக்காக வந்து நம்மளை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு நகை வாங்கணும், உங்களுக்கு வந்து சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்குங்க. அக்ஷய தீதி அன்றைக்கி தான் சேவிங்ஸ் பண்ணணும்னு கிடையாது. எப்போ நீங்கள் வந்து வேணாலும் கையில் காசு இருந்துச்சுன்னா போய் கோல்டு வாங்குங்க. தென் பார்த்திங்கன்னா அக்ஷய தீதியில் வந்து ஏதோ ஒரு ஆஃபர்ஸோடு அவங்க சேர்ந்து தரதுனால வந்து நம்ம வந்து வாங்குகிறோம். ஆல்ரெடி வந்து அக்ஷய தீதிக்கு வந்து என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கும். நீங்கள் வந்து கோல்டு தான் பர்ச்சேஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை கண்டிப்பாக வந்து கோல்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து அந்த வீடியோ வந்து பாருங்கள். ஏன்னா வந்து கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆக நம்ம எந்த வாங்குறது என்ன புரியல, இவ்வளோ அமௌண்ட் ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சின்ன சின்ன அமௌண்ட் இருக்குதா, உங்களால் கோல்டு வாங்க முடியல, அப்படி இல்லைன்னா வந்து அக்ஷய தீதி அன்னைக்கு வந்து கோல்டு வந்து வாங்க முடியாதவங்க நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. அப்படி இல்லைனா வந்து உங்களால் வந்து சில்வர் காயின் வாங்க முடிஞ்சால் சில்வர் காயின் வாங்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வந்து டிஜி கோல்டில் வந்து சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அக்ஷய தீதி அன்னைக்கு வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி உங்களால் முடிஞ்ச காசை வந்து அதில் போடுங்க. 100 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறாங்க. 100 ரூபாயிலேருந்து ட்ரை பண்ணுங்கள். ஒரு வருஷத்தில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 1/2 கிராமாச்சும் எடுக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டாக சேர்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். சில பேர் வந்து 1/2 கிராம் வாங்குறவங்க 1 கிராம் வாங்க, 1 கிராம் வாங்குங்க, 2 கிராம் வாங்க கூட நிறைய ட்ரை பண்ணலாம். நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் இருக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம வேஸ்ட்டாக வந்து ஜிபேயில் வந்து அமௌண்ட் கொடுத்து வந்து நமக்கு வேஸ்ட்டாக போகிற அமௌண்ட்டு நம்ம கோல்டாகவாச்சும் சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். லாஸ்ட் இயர் அக்ஷய தீதிக்கு நான் அப்படி தான் ட்ரை பண்ணியிருந்தேன். தங்கமயிலில் இந்த வருஷம் வந்து எனக்கு அது க்ளோஸ் ஆகிடுச்சு. நான் என்ன வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் சொல்லிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.